அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நல்ல காரசாரமான முட்டை தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நாங்கள் 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நல்ல வாசனை கொடுக்கும், அதுக்காகத்தான். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே 6 முட்டைக்கு தான் நான் அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் வந்து தொக்கு கலரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை வாடெல்லாம் போய் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். தொக்கோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த உடனே உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மசாலா சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் தயிர் சேர்க்கும் போது அந்த தொக்கோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் தயிர் சேர்த்துருக்குது. இப்போ தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது. வெங்காயம் தக்காளி எப்படி எண்ணெயில் வதக்கணுமோ அதே மாதிரி தான் மசாலாவும் அந்த எண்ணெயில் தான் நல்லா வதக்கி விடணும். இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா திக்காகி வந்திருக்கு. அதே நேரம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல முட்டை, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த தொக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு அப்படின்னு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விடும்போது லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. முட்டையில் மசாலா எல்லாம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவில் முட்டையெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 6 முட்டைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து கரம் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா இருக்கும்ல, அது கூட நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தொக்கு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கடைசியாக வந்து கரம் மசாலா சேர்த்துருந்தோம்ல, ஸோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்ல சூப்பரான நல்ல காரசாரமான சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பாட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டை தொக்கை வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் மாற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல காரசாரமான முட்டை தொக்கு வந்து ரெடியாக இருக்குது, சுட சுட ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் சோறு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் சோறோட காரசாரமான, அதாவது லெமன் சோறு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதோட காரசாரமான முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மசாலா இருக்குல்ல, வெங்காய மசாலா, அதோட முட்டையும் கொஞ்சம் பிச்சு வச்சு
அந்த சாப்பாடையும் எடுத்து அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பரா இருக்குங்க. லெமன் சோறு வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும். அதோட காரசாரமான இந்த முட்டை தொக்கு, அதுவும் அந்த வெங்காயம், பச்சை மிளகாயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லெமன் சோறு மட்டும் இல்லாம தக்காளி சோறு, தயிர் சோறு, ரசம் சோறு கூடவும் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.